கோழி இன்னைக்கு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு நீட்டான், சாப்பாடு நீட்டான். என்னடி கோழி சீக்கிரம் சுடுது, சாப்பிட்ணும், வாயில் எச்சிலா ஊறுது. அத்தை கோழி சூப்பராக சுடுங்க அத்தை, சீக்கிரம் சுடுடி சீக்கிரம் சுடுடி அட்டு சீக்கிரம் சுடுடி, எச்சில் ஆவுத்துதுடி, வாயிலேருந்து எச்சில் ஆவுத்துதுடி. பாட்டி என்ன இப்படி சொல்கிறீங்க, நல்லா இருக்கம்மா? ஏண்டா வைத்தியக்கு நீ சாப்பிட்டதில்ல, சூப்பராக இருக்கும். அம்மா சீக்கிரம் சுடுங்கம்மா, சாப்பிடணும் போல இருக்கு. அத்தை சீக்கிரம் சுடுங்க. ஏண்டி கோழி வேக வேணாம், மசாலாம் தடவி வேக வச்சுருக்கேனே, செத்தை பொறுத்துக்காங்க. ஆக்க பொறுத்த நீங்கள் ஆற பொறுத்த மாட்டீங்களா? செத்தை இருங்கடி. ஐயே அப்பா வாயில் என்ன அப்படி எச்சியா ஊற்றுது, ஐயே ஊற்றுது எச்சி. அத்தை நீங்கள் சுட்டுட்டு வரக்கிட்டே மாமா வந்து பிடிங்க சாப்பிட்ருவாரு பேருக்கு பச்சை கோழியை. என்ன அந்த மனுஷனுக்கு இப்படி எச்சி ஊற்றுது, ஐயே கோழி சுத்தமாக நம்மளுக்கெல்லாம் கொடுக்காம இவரே தண்டுட்டு வர பேருக்கு. எவ்வளோ நேரமாக சுட்டு எடுக்கிறேன், அரை வேக்கடை எடு சாப்பிட்லாம். அப்பா அரை வேக்கடோட எடுத்தால் கவுச்சி அடிக்காம நல்லா இருக்காது. ஐயே கவுச்சிலாம் அடித்தா நான் சாப்பிட மாட்டேன், நல்லா சூடு பண்ணுங்க. நல்லா சூடு பண்ணி தண்ணி தருவேன், சும்மா இருங்கடி. ஆஹா என்ன வாசனை அடிக்குது, சிக்கன் வாசனை அடிக்குது, சூப்பராக இருக்கு. ஆஹா மனம் தொலைக்குது, எங்கே வாசனை அடிக்குதுன்னு தெரியலையே, நல்ல வாசனையாக இருக்கு. வினோத் என்னப்பா? ஏம்மா சிக்கனில் ஏதாவது செய்கிறீங்களா? ஏன்ப்பா நான் ஒன்றும் செய்யலையே, இப்போ தான் காப்பியை போட்டுட்டு வரேன். இந்தாப்பா காப்பியை குடிப்பா. காப்பி வைங்கம்மா, சிக்கன் வாசனை சூப்பராக அடிக்குதுமா. என்னன்னு தெரியல, எங்கேருந்து வாசனை வருது? என்ன சிக்கன் வாசனை அடிக்குதா? என்ன கறியை போன மாதிரி வாசனை வருது எனக்கு. சே எனக்கு என்னமோ கறியை போன மாதிரி இல்லாமல் வாசனை அடிக்குது. ஏம்மா நீங்கள் வேற, எனக்கு சிக்கன் வாசனை அடிக்குதுமா. வெளியே உள்ள மூந்தேவியோ எதையாவது பொசிக்கிட்டீங்க, அதான் ஒரே நாட்டம் ஆகுது. ஓ அவங்ககிட்ட ஏதோ செய்கிறாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. தம்பி நீ அதெல்லாம் போய் பார்க்க வேணாம், நீ காப்பியை குடி. காப்பியை வைங்கம்மா, வந்து குடிக்கிறேன், பார்த்துட்டு வரேன். ஆஹா வாசனை தூக்குது. ஆஹா மோந்துக்கிட்டே போகலாம் பேருக்கே. ஆஹா இவன் தான் இவன், வாசனை எப்படி அடிக்குதுன்ட்டு இப்படி மோந்துக்கிட்டே போகிறான். சரியான கிறுக்கு பிடிச்ச பயலாக இருப்பான் பேருக்கு. ஒரே கரூரை நாட்டம் ஆடுது, இவனுக்கு என்ன வாசனை தொலைக்கிதான் இப்படி ரசிச்சுக்கிட்டு போகிறான். காப்பி வேறு குடிக்காமல் போகிறான். அவன் போயிட்டான், அப்படி இருந்தால் சிறவள் தெரியல, ரொம்ப போய் பார்ப்போம். என்ன செய்றீங்க, வாசனை சூப்பராக அடிக்குது. வாங்க தம்பி, என் சம்சாரம் கோழி சுடுறா. வாங்க தம்பி, கோழி மசாலாம் தடவி சுட்டா சூப்பராக இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்றேன், சாப்பிட்டு பாருங்க. என் கை பக்கம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க தம்பி, சாப்பிட்டு பாருங்க. வாங்க தம்பி. ஓய் எந்திரியா தம்பி, உட்காட்டான். வேணா உட்காந்து கிடக்கட்டாங்க. இல்லை தம்பி இப்படி உட்காருங்க, நான் எந்திரிச்சுக்கிறேன். தம்பி எங்கே வந்து உட்காருங்க. பட்டு அத்தை சுடுற கோழி அந்த தம்பிக்கே வாசம் அடித்து வந்துருச்சு பாரு, உள்ளாரிலேருந்து வீட்டு உள்ளாரிலேருந்து வெளியே வந்துருச்சு. பின்ன எதுக்காகதா நான் எப்படி சுடுவேன், எவ்வளோ மசாலா தடவி இஞ்சி பூண்டெல்லாம் கொடுத்து சூப்பராக சுடுவேன். அந்த வாசனை தம்பியை இழுத்துட்டு வந்துருச்சு பாரு, வீட்டு உள்ளாரிலேருந்து வெளியே வந்துருச்சு. உட்காருங்க தம்பி உட்காருங்க. வேணாம்மா இருக்கட்டும், நான் சுடுறதை பார்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்கேன்னு பார்த்து நினைக்கிறேன். வைதேகி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்லுடி. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. கேளுடி. கேட்குறாங்களாம்மா தம்பியை, கேளு சொல்லு. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே தானே இருக்கேன், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஓஹோ இதை பார்த்துட்டு தான் வந்துட்டானே. ஒரு கழிச்சாங்க கோழியை தான் சுட்டு திண்டு தொலைகிறாங்க. ஏய் என்ன செய்றீங்க? ஒரே நாத்தமாக தாங்க முடியல, வீட்டில் இருக்க முடியல. வீட்டு உள்ளார ஒரே எரிக்கிற நாத்தம் ஆகுது. என்ன செஞ்சு தொலைகிறீங்க? பார்த்தா தெரியலையா, தம்பி வாசம் அடிக்குதுன்னு வந்திருக்கு, வீட்டு உள்ளாரிலேருந்து வந்து பார்த்து நிற்கிது. நீ என்னடா ஒரே நாறு தெரிகிற, பார்த்தா தெரியல கோழி சுடுறேன். கண்ட எவ்வளோ சுட்டு தின்னுங்க, திண்டு விட்டு அப்புறம் வயிற்ற கலக்குது கீத்த கலக்குதுன்னு கடங்க. நாங்களாம் கண்டதை சாப்பிடல, நல்லது தான் சாப்பிட்றோம். ஏ வினோத், இந்த கசுமானத்தை சுடுறத நீ வந்து பார்த்து நிற்கிறியாடா? வாடா உள்ள வா தம்பி உள்ள. நீங்கள் போங்கம்மா நான் வரேன். இவன் என்னடி இப்படி பேசுகிறான்?
தம்பி சூடு ஆராய்ச்சி சாப்பிடுங்க. சாப்பிட்றேம்மா சாப்பிட்றேன். நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி கோழி சுட்டதெல்லாம் அதை விட சூப்பராக இருக்குது. அங்கேயெல்லாம் ருசியாக இருக்கும். அதை விட டேஸ்ட்டாக நல்லா செஞ்சுருக்கீங்களா, சூப்பராக. அப்படியா தம்பி, நல்லா இருக்கா? நீங்கள் சொன்னதே போதும் தம்பி. ஆமாம், உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரும் சாப்பிட்றீங்களா? எங்கள் எல்லாருக்கும் இருக்குது தம்பி. எல்லோரும் சாப்பிட்டு தானே இருக்கோம். உங்கள் இருக்க உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். கொடுத்தா நம்ம செய்கிறதெல்லாம் வாங்க மாட்டாங்க உங்கள் அம்மா. உங்கள் அம்மாவுக்கு எங்களாத்தான் பிடிக்காது. நாங்கள் செய்கிற பண்டமும் பிடிக்காது. என்ன செய்கிறது, நீங்களாவது சாப்பிடுங்க தம்பி. சரி அவங்கள விடுங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டி விட்டுடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். அதோட வச்சுக்கோங்க. அம்மா, அப்பா அங்கே காணு. உங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க தம்பி. வேலைக்கு போயிருக்காங்க. காலையிலே போனாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. ஓ அப்படியா? அப்பாவுக்கு வச்சுருக்கீங்களா கோழி பிடிச்சது? அதெல்லாம் இருக்குது தம்பி. மாப்பிள்ளைக்கு இல்லாமல் எப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். வச்சுருக்கேன். பட்டு மாப்பிள்ளை வந்தோடனே கோழியை சூடு பண்ணி கொடு. ஆறி போயிடும். சூடு பண்ணி அவருக்கு சூடாக கொடு சார். சூடு பண்ணி. சரிம்மா, அவர் சாப்பிடும் போது சூடு பண்ணி கொடுக்குறேன். இது என்னடா கூத்து? என்னடா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இதோட்ட வாங்கி? ஐயே என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஏம்மா சத்தம் மாட்டாதம்மா. சாப்பிட்டாண்ணா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா? என்ன நான் சாப்பிட்றதா? ஐயே இதோட்ட போய் நான் வாங்கி சாப்பிடுவானா? ஏன்டா உனக்கு கிறுக்கா பிடிச்சி வச்சுன்னு கேட்குறேன். ஏதாவது இருக்கா மூலையில் இல்லையா? இவ்வளோட்ட போய் வாங்கி சாப்பிட்ற? ஏன் நாங்கள் என்ன மனுஷர் இல்லையா? எங்கிட்ட போய் சாப்பிட்டாதீங்கன்னு கேட்குறீங்க? சாப்பிட்டாண்ணா நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க பகசா. தம்பி எல்லாரோட நல்ல விதமாக பழகுது. தம்பி சாப்பிட்டாமே, நாங்கள் சாப்பிடாதடா தம்பிகிட்ட கொடுக்குறோம். ஏண்டி என் புருஷனை மயக்கி இழுத்துக்கிட்ட மாதிரி என் பிள்ளைய மயக்கி நீங்கள் இழுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? தம்பி உங்கள் அம்மா எப்படி பேசுது பாருங்க. எங்களுக்கு ரோசெல்லாம் வராது. தம்பி எங்களோட வந்து இருக்கிறேன்டா நாங்கள் இழுத்து வச்சுக்கிறோம். என்னது இழுத்து வச்சுக்குவீங்களா? ஏம்மா நான் சும்மா சொல்கிறேம்மா. அது சாப்பிட்றதுக்கு என்னம்மா? சாப்பிட்டா என்ன? நாங்கள் என்ன மனுஷர் இல்லை? சாப்பிட்றதுக்கு இப்படி பேசுகிறேன்? அம்மா அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்சிருக்க சாப்பிட்றேன். ஏமா வீணா கத்தி கூச்சல் போடுறீங்க? சமைப்பி உள்ளே போய் உட்காருங்கம்மா, நான் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த பையிலையும் மயக்கி விட்டாள்வலா? என் புருஷனை மயக்கிற மாதிரி இவளையும் மயக்கிறாள்வோ. எப்படி பேசுகிறான் மச்சா? அவனுக்கு கோழியும் கொடுத்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்படி உட்காந்துருக்க பாரு. என்னம்மா முணங்கிட்டு இருக்க? உள்ளே போய் உட்காருமா, தம்பி சாப்பிட்டுட்டு வருவார். நான் வெளியே நிற்கிறேன், உள்ளே போய் உட்காரேன். உங்களுக்கு என்ன? உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க. அம்மா வீணு வளர்த்துட்டு இருக்காங்க, போங்க. நான் சாப்பிட்டுட்டு வரேன், போங்கம்மா. நான் நிற்கிறேன், நீ சாப்பிட்டு வர வைக்கும். உங்கள் பிள்ளையை நாங்கள் ஒன்றும் செஞ்சிட மாட்டோம். சாப்பிட்டுட்டு வருவார், நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க. அவங்க நிற்கிறேன்னா நிற்கிட்டோம்மா, நீங்கள் சும்மா இருங்க. தம்பியே சொல்லிடுச்சு, நிற்கட்டும்.